சிம்ரனே விரவெல்லாம் நிறைய வெட்டிட்டு வரைய. ஆமா சும்மா இருந்தா யார் தாரா? அதான் 2 விறகு வெட்டிட்டு வரேன். சோத்த பொங்கிடலாம், ஒரு வெண்ணிய போட்டுக்கலாம். அது இருக்கட்டும். 3 ரோசஸ் எங்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு? ஒரே வெக்கையா இருக்கலாமா? அத எங்க மோட்டர் ஓடுதுன்னு பார்த்தாக்கவே குளிச்சிட்டு ஓடியாரோம். வெள்ளையமச்சி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்க மர்மா உங்களை ஊரெல்லாம் தேடிட்டு தெரிஞ்சாலே. அக்கா நான் அப்பளே சொன்னோம்ல, உன உன் மருமோட சொல்லிட்டு வான்னு சொன்ன கேட்டியா? இப்போ என்ன ஆக போதோ தெரியல. சிம்ரனே, என் மருமோ வீட்ல இருக்காளா? எங்க இருக்கா? வீட்ல இல்லாம காட்டுலயே இருப்பா. வீட்ல தான் இருக்கா. அண்ணா பாருங்க, வீடு திறந்தன கிடக்கு. என்ன ஏதுன்னு போய் பாருங்க. நான் போய் தரேன். யாராவது அக்கா உன் மருமோ சுள்ளா மாதிரி இருக்கா. அவளுக்கு ஏன் கடந்து பயந்து சாவுதா? அக்கா ஊரே உன்னை கடந்து நடுங்குது. நீ என்னடா உன் மருமகளுக்கு பயந்து செத்து கிடக்கியா? என்ன வகை இதெல்லாம்? செல்ல தாயி, உனக்கு ஒரு நல்ல மரும கிடைச்சிருக்க. அதனால நீ இப்படி பேச. என் மரும கூட வந்து 2 நாள் இருந்து பாரு, உனக்கு அப்பதான் தெரியும். ஏக்கா உன் மருமோ எப்படி இருப்பான்னு எல்லாரும் கேட்டு கிடக்கவா? எங்க வீட்டுக்குள்ளே கிடக்கால, வெளியே வரப்பட்டாலோ? அவன் எதுக்கு வரப்போற? திமிர் பிடிச்சவா. அவளுக்கு எல்லாம் என் மாமன் வீட்டுல வாங்கி போடுதான். நல்லா உட்காந்து தின்னு நல்லா கொளுத்துவே இருக்கா. செல்ல தாயி, கருக்கலானா மறக்காம முறுக்க கொண்டுதுரு. நம்ம எல்லாரும் மாடியில வச்சு தீம்போம். சரியா? மறக்காத. சரியா? இருட்டனோட கொண்டுட்டு வாடியா. இங்க கண்டிப்பா கொண்டு வந்துருவேன். நீ மறக்காம வந்துருவேன். வந்துருவேன், மறக்காம வந்துருவேன். போயிட்டு என்ன அங்க ஒருத்தி கிடக்கா. அவட்ட கிடந்து ஆட முடியாது. போறேன். இன்னும் என்னென்ன வச்சிருக்காளோ தெரியல. போனோடனே சண்டைக்கு நிப்பா. வெள்ளையமக்கா ஊருக்கே உல வைக்கா. ஆனா அவளுக்கு ஒரு ஆளு உல வைக்க இருக்கு பத்தியாக்கா. செல்ல தாயி, கருக்கலானோட முறுக்க கொண்டு வந்துரு. சரிக்கா. என்னடா இது? புஷ்பாக்கா இந்த நேரத்துல தூங்க மாட்டாளே. எதுவும் உடம்புக்கு சரியில்லையோ? ஏக்கா புஷ்பாக்கா, என்னடி? ஏன் ஏங்க ஒரு மாதிரி ஆளே ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? காய்ச்சல் அடிக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஒண்ணு இல்லன்னா நீ படுக்க மாட்டியாக்கா? அங்கேயும் உருண்டுட்டுல அலைவ போட்டீங்க. சாத்துப்பட்டு ஒரு மாதிரி படபடான்னு வந்துட்டு அந்த ஆளை படுத்துட்டே வந்துக்கா. காப்பி தண்ணி எதுவும் சூடா போட்டு தரட்டக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி. எங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே காப்பியை போட்டு தரட்டா, ஜூஸை போட்டு தரட்டா, அதை போட்டு தரட்டா, இதை போட்டு தர, கஞ்சி குடிக்க அதை செய்தியா இது செய்ய நீ வயாம கேட்டு கிடப்பிலக்கா. அப்ப நாக்கு கேட்க மாட்டோமா? கொஞ்சோண்டு காப்பி போட்டு கொண்டு வரக்கா எங்க வீட்டுல இருந்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி. நான் நல்லா தான் இருக்கேன். மனசுதான் சரியில்லை. எதுவும் மனசு சரியில்லையா? இது எங்க அம்மா எப்பவும் அப்படிதான். வயாம என்னத்தையும் நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு உடனே படுத்துட்டு வாத்தே. இது சரியில்லையே. யாருக்கு தான் கவலை இல்ல? 10 பைசா இல்லாதவனுக்கும் கவலை தான், பணக்காரனுக்கும் கவலை தான். 10 பைசா இல்லாதவன் நாளைக்கு சோத்துக்கு என்ன செய்யன்னு கவலைப்படுவான். ஆனா பணக்காரே பணத்தை எங்க கூட பாதுக்கலாம், எந்த குழியில எடுத்து வச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி ஒரு கவலைப்பட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் மொத்தத்துல கவலை தான். அதுல எழுந்திருக்கா. இப்படி படுத்திருந்தாலே சரிப்படாது. சூப்பர். உன் ட்ரேட் மார்க் சிரிப்ப கொஞ்சம் காணி. இப்பதான் அளவோல அல்வா துண்டு மாதிரி இருக்க. உனக்கு கிண்டலுக்கு ஆளே கிடைக்கலையே. மர்மோளா கடவுள், இந்த கிளவி கிடக்காது. ஒரு நிமிஷம் இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள மர்மோளா புஷ்பக வீட்டுல இருக்கு. உள்ள வாங்க. மர்மோளா, என் மொபைல போய் எட்டி பாத்தியா? பார்த்ததே. ஒரு பிரச்சனை இல்ல, நல்லதா இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. அது போதும் எனக்கு. தாவ வந்து கிடக்க பத்தியா? அதனாலதான் எட்டி பார்க்காம இருக்கேன். இல்லன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை போய் எட்டி பார்த்துட்டு இருப்பேன். என் மவளை அவளை பார்க்கலனாலே ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. சரி, இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எட்டி பார்க்கணும். சரிதே, பிறகு எட்டி பாருங்க. மர்மோளா, முறுக்கு வைக்க சொன்னோம்ல, 25 முறுக்கு எங்க வச்சிருக்கா? அதான பார்த்தேன். அதான் இல்லாம ஆத்தோட போவேல. அதான் கரெக்டா தேடி தெரியுதியா? இல்ல மர்மோளா, வாய் நமனமன்னு வருது. அதான் ஒண்ணு எடுத்து வாயில போட்டுட்டு கொஞ்சம் காப்பி குடிச்சனா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன். உங்க ரூம்ல தான் வச்சிருக்கேன். கட்டில் மேல கொண்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. சரி மர்மோளா, அப்ப நீ பாடு பேசிட்டு நான் போய் முறுக்கு தின்னுட்டு இருக்கேன். முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்கும். முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்கும். அவத்த இதுகளோட நமக்கு கிறுக்கு பிடிச்சதான் அலையுது ஏற்கனவே. பாத்தியக்கா, என் மாமியா கிளம்பி படுத்த பாட என்ன பாட்டு படிச்சுட்டு போகுதுன்னு. முறுக்கு தின்னா கிறுக்கு பிடிக்குமா? எங்க இருந்து வந்து சேர்ந்தனே தெரியலக்கா எனக்குன்னு. சாவத்து இதுகளெல்லாம் வச்சு நான் சமாளிச்சுட்டு கிடக்கேன். எனக்கு இந்த கவலை இல்லைன்னா உனக்கு ஏக்கா என்னக்கா கவலை? சொல்லு கைப்போம். வீட்டுல நான் இவ்வளவு படுத்த பாடு. அந்த கறி வை இந்த கறி வைங்க அழுவா. எங்க அக்கான்னா என் மௌனுக்கு அந்த பொண்ணை பார்த்து முடிக்க போறேன், இந்த பொண்ணை பார்த்து முடிக்க போறேன்னு சொல்லி அங்கே இங்கே சுத்திட்டு தெரியா. அவளை பார்த்து ஒரே கவலையா இருக்கு. இந்த பயலா அவன் என்ன செய்வா யாது செய்வான்னு ஒண்ணுமே தெரியல. எங்க போனானே தெரியல. ஆள் அணக்கத்தே காணல. அந்த ஒரு கவலையா. அதுக்கப்புறம் என் மாமியாரு என்ன பாடுபடுத்த தெரியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியல. பத்துக்கா என் புருஷனா அவர் போக்குல வேலைக்கு போறாரு வாராரு. அவருக்கு என்ன கவலை? எல்லா கவலையும் எனக்கு தான். எங்க மைனிகாரி இருக்காளட்டி, எங்க மைனிகாரி நெக்லஸ் வாங்கிட்டு போறாளாட்டி. படுபாவி திருப்பி கொண்டு வரலட்டி. செத்தவா ஒரே நினைச்சனா அந்த ஆளு தலைக்கிருக்குன்னு சுத்திட்டா. அந்த ஆளை படுத்துட்டேன். வயாம பொறாசல் வெட்டி வெட்டி சாடாதி. அதே கட்ட முதல்ல இருக்கு. என்னைக்கு இவ்வளவு போதே தெரியல. ஏக்கா வயாம முன் வாசல் சுத்தி வரதுக்கு சேரையா இருக்குக்கா. அதான் சின்ன முதல் தானே சொல்லி எட்டி சாடிடுறேன் கூட. ஆல்ரெடி எட்டி சாடலாம் சரிதான். காலையே உடைச்சு போயிடாதீங்க. நல்ல பிரியாணியை மூக்கு போட்டு தின்னு போட்டு நல்ல உறக்க போட்டு எந்திரிச்சு வரையிலோ. ஏதோ கவலைன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. எனக்கு நம்பி கவலை. ஒரு கேனைய ஒருத்தன் ஏகப்பட்ட தலை சுமடாட்டு நிறைய சுமட தூக்கிட்டு வந்தாலும் நடக்க முடியாம அந்தால பார்த்தானா ஒரு மாட்டு வண்டி வந்துச்சா ஏத்தாப்ல. ஆல்ரெடி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு செகண்ட் தான் இப்போ முடிச்சிருவேன். அந்தால அந்த மாட்டு வண்டியில
இருக்கவே சொன்னானா? எப்போ யாரு போத வண்டியில சுமந்துட்டு போறையே கஷ்டப்பட்டுட்டு நீ போற வழியில தான் நானும் போறேன், கொண்டு இறக்கி விட்டுறேன் அப்படின்னானா. அந்த இந்த கேனையும் மேல ஏறி உட்காந்துக்கிட்டானா. 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாட்டு வண்டிக்காரன் திரும்பி பார்க்கனா, இந்த மண்டை கசையா மண்டைக்கு மேல இருக்க கொண்ட மாதிரி அந்த சுமடையும் மண்டை மேல தூக்கி வச்சுட்டு வரான். வண்டிக்காரன் கோவத்துல சொன்னானா, யா போய் இந்த வண்டி சுமடை எல்லாம் அதுதானே சுமந்துட்டு வருது, நீர் எதுக்கு மறுபடியும் வண்டி மேல ஏறிக்கிட்டு சுமடை தூக்கி மண்டை மேல தூக்கி வச்சிருக்கேன், கீழே வை வண்டியில அப்படின்னாரா. அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து சுமடை தூக்கி இறக்கி வச்சானா. அந்த கதை எல்லாருக்கும் வாங்காத. எந்த கவலையா இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம ஜோலியை நம்ம பாக்கணுங்க. அப்பதாக்க உசுறு வாழ முடியும் நிம்மதியாட்டு இந்த உலகத்துல. இல்லன்னு வச்சுக்கா அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு நம்ம கதை. அக்காக்கு இப்பதான் புத்தி வந்து உண்மையில நீ சொன்ன சரிதான் டி. இவ்வளவு நேரம் கவலைப்பட்டுட்டு மண்டையை உடைச்சு கிடந்தானே. நாலுபடி நச்சு 4 வார்த்தை சொன்னீங்களா, சூப்பர். கவலைப்பட்டு நோயை இழுத்துக்கிட்டு துட்ட கொண்டு ஆஸ்பத்திரி கொடுக்கவா உண்ணாம தின்னாம அவளைப்பட்டு நோயை எடுத்து வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி போறோம்னா உடனே அந்த ஸ்கேன் எடு இந்த ஸ்கேன் எடு அதை எடு இதை எடும் பாரு துட்ட போட்டு தீட்டிடுவாங்க. கடைசி என்ன சொல்லுவாரு, ஒழுங்கா நல்லா சாப்பிடுங்கம்மா கவலைப்படாம இருங்கம்மான்னு நோட்ல பேப்பர்ல எழுதுற மாதிரி எழுதி தந்துருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு துட்டு 5000 10,000 கொடுத்துட்டு வர வேண்டியதான். உன் மைனிகாரிக்கு எதுக்கு நெக்லஸ் தூக்கி கொடுக்க? அவ கேட்டாலே இவ தூக்கி கொடுத்தாளா? பாத்தியாக்கா இப்ப ஒரே போக்கா போயிட்டாளா? ஒரு போன் பட்டை எடுத்துக்க மாட்டாளா? ஆமாட்டி இந்த போன் அடிக்கே மைனியா நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படிங்கால தவிர என்ன யாருன்னு மூச்சு விட மாட்டேங்க பாத்துக்கோ. உங்க அண்ணனுக்கு தெரியாமலாட்டி கொடுத்துட்டேன், யாருக்குமே தெரியாது, என் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப ஆத்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்ப என்ன செய்ய தெரியாம மண்டையை உடைச்சிட்டு கிடக்கேன். போன பட்டை எடுக்க மாட்டேங்க, இல்லடி எடுத்தாலும் அங்க நிக்க இங்க நிக்கங்க உருட்டி பரட்டி என்னெல்லாமோ சொல்லுது. வரட்டும் டி, நம்ம கறியை பாக்கிறதுக்கு வருவாள்ல, வாரில் எடுத்து அடிச்சு வடக்கு நீக்கி பத்துதே. நீ தானக்க பண்ணுவ அப்படி பாருட்டி, அவ வரட்டும். இக்க நீ அப்படிதான் சொல்லி வைப்பா. பிறகு உங்க மைனிகாரி என்னைக்கா வந்த அன்னைக்கு நான் பார்க்கதான் போறேன். காப்பி போடுறதுன்னா சோறு வைக்கிறதுன்னா என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அதெல்லாம் முன்னாலட்டி, இப்ப நான் வேற மாதிரி ஐட்டம்ல. இனி பாரு வரட்டவா வாரியில பக்கத்துல தான் வச்சிருப்பேன். மைனியா வந்துட்டா. என்ன நடக்க போதோ பொறுத்திருந்து பாப்போம். புஷ்பாக்க கதை என்னன்னு பார்க்க முன்னாடி நம்ம 3 ரோசஸ் என்ன அட்ராசிட்டி பண்ணுதுன்னு கொஞ்சம் லேசா பாத்துட்டு பஞ்சைக்காய வெள்ளை மக்கா லேச கருக்கலானா ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு. எங்க இருக்கலாம் இப்படி செல்ல தாயி, எங்களுக்கு மட்டும் என்ன கண்ணு பத்தவா செய்து எல்லாம் ஆரகுறதா. சரி வா, அப்படி மெதுவா பியாச்சை கணக்கு பண்ணி வா. என் மர்மம் வயாம கூட்டுதான் கிடக்கா. எதை கண்ணு ஆஸ்பத்திரி கொண்டு போய் காணிப்போம், லேசா ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா சரியாயிருங்க. எனக்கு தான் பயமா இருக்கு, அதான் பயந்து போய் கிடக்கேன். எல்லாருக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான். ஆஸ்பத்திரினாலே பயமால இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன், உட்காந்துருக்கேன், இங்கதான் உட்காந்துருக்கேங்க. செல்ல தாயி சீக்கிரம் எடு முறுக்குனாலே எனக்கு உசுறு. கொண்டா சீக்கிரம் திம்போம், இருக்க பறக்காத எடுத்தாரேன். எடுத்துட்டா நீ யார் என்ன ஆகுது? ஒரு முறுக்கு எடுத்தனக்கா அது பஞ்சைக்கா கைக்கு போயிட்டு போல இருக்கு. இருக்க பறக்காத எடுத்தாரேன். கீழே உட்காந்து திங்கலான்னா கேட்கவா செய்த. மாடிக்கு போவோம் அங்கதான் நல்ல காத்து அடிக்கும் அப்படிங்க. கையில தொடும் போதே தெரியுதே நல்ல பெரிய முறுக்கா தான் இருக்கு. நிறைய பெரிய போட்டு சுத்தி இருப்பா போல இருக்கு. இக்கா போன பெரிய முறுக்கா கிடைச்சிருக்கு. யோகம் தான் உனக்கு. சரி எல்லாரும் தின்னுங்க, நானும் ஒண்ணு எடுத்து திங்க. என்ன பண்றாதியா, நீங்களும் முறுக்கு காப்பி எல்லாம் குடிச்சிருப்பீங்க. நாங்க இப்பதான் முறுக்கு திங்க போறேன். அதுவும் எனக்கு பெரிய முறுக்கு. இல்ல தாயி, என்ன தந்த? ஒரு மாதிரி இருக்கு, முறுக்கு மாதிரி இல்ல. சவுன்னு ஒரு மாதிரி கசக்க மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு முறுக்கு. பஞ்சி வா, முறுக்கு எப்படி இருக்கு? என் முறுக்கு அடிபொலியா இருக்கு. தின்னுக்கா, உனக்கு தான் இருக்கிறதுல பெரிய முறுக்கு. இல்ல நான் அந்த முறுக்கு தாரியா? நான் இந்த முறுக்கு தாரேன். அது எப்படி? இது பெரிய முறுக்கு இல்ல, இருந்தாலும் ஒரு மாதிரிதான் இருக்கு. ஏக்கா உனக்கு பித்தம் அதிகமாயிட்டு போல இருக்கு, அதான் ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. தின்னுக்கா, நல்லது சூப்பரா இருக்குக்கா, தின்னு. ஆமா எனக்கு பித்தம் மண்டை ஏறிட்டு போல இருக்கு, அதான் ஒரு மாதிரி வாயெல்லாம் கசந்துட்டு முறுக்கு கசந்தாப்புல இருக்கு போல இருக்கு. தின்றுவான், இல்ல பெரிய முறுக்க புடுங்கிருவாளோ 2 பேரும். நம்ம வெள்ளையம்மாக்கா இருட்டுக்குள்ள முறுக்குன்னு நினைச்சு எதையா நறுக்கு தின்றுருக்கா. என்ன ஆக போது தெரியல. அடுத்த வீடியோல பாப்போம். பாத்தீங்களா 3 கிழவிகளோட வேலையும். சொந்தங்களே, இப்போ நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் முளை கட்டிய ராகி மாவும் நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்த்திருக்கோம். பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்பி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிரடி திருப்பங்களோட அடுத்த வீடியோல